அனைவருக்கும் வணக்கம். நான் சாமுவேல் ஜேக்கப். இன்று நாம் பரிசுத்த வேதாகமம் 1000 வருடங்களுக்கும் மேலாக எழுதப்பட்டது என்பதற்கான தொல்லியல் சான்றுகளை பார்க்க போகிறோம். சரி, நாம் தொடங்கலாம். சான்றுகளுக்குள் செல்லும் முன் பரிசுத்த வேதாகமத்தின் கால அட்டவணையை பார்த்து விடுவோம். பழைய ஏற்பாட்டின்படி கிட்டத்தட்ட கிமு 1700 வருடங்களுக்கு முன்னதாக யோசேப்பு எகிப்து நாட்டிலே அடிமையாக விற்கப்படுகிறார். அதற்கு பின் கிமு 1400 வருடங்களுக்கு முன் மோசே கடவுளால் அனுப்பப்பட்டு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்கிறார். அதற்கு பிறகு கிமு 1000 வருடங்களுக்கு முன்னதாக இஸ்ரவேல் மக்களுக்கு முதல் அரசராக சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு பல மன்னர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகள் பழைய ஏற்பாட்டில் பதிக்கப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின்படி இஸ்ரவேல் ராஜ்யம் அசீரிய அரசனால் கிமு 650க்கு முன்னால் அழிக்கப்படுகிறது. அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பிறகு யூத ஜனம், அதாவது கிமு 550 வருடங்களுக்கு முன்னதாக யூத ஜனம் பாபிலோன் அரசன் கையினால் நாடு கடத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய ராஜ்யமும் பறிபோகிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டு உள்ளது. நாம் இப்பொழுது இவைகளுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா என்று பார்ப்போம். நமது பயணம் 17ஆம் நூற்றாண்டில் பாபிலோனில் தொடங்குகிறது. அப்பொழுது இருந்த மன்னர் ஹமுராபி என்பவரின் கீழ் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது. அந்த சட்டத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அது ஹமுராபியின் கோட் என்று அழைக்கப்படுகிறது. அதில் 252வது சட்டம் ஒரு அடிமையின் விலையை 20 வெள்ளிக்காசுகளாக நிர்ணயிக்கிறது. இதே நேரத்தில் நாம் ஆதியாகமத்தில் 37வது அதிகாரத்தை பார்த்தால் அதில் யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்கப்படுகிறது தெரிகிறது. இதன் மூலமாக யோசேப்பு விற்கப்பட்ட காலகட்டம் இந்த கல்வெட்டு வரைவதற்கு முன்னால் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்திருக்கலாம் என யூகிக்கலாம். கிமு 14ஆம் நூற்றாண்டில் இந்த விலை உயர்த்தப்பட்டு 30 வெள்ளிக்காசுகளாக இருந்திருக்கிறது. இது நமக்கு உகிரிட் கோட் என்ற ஒரு சட்டத்தின் மூலமாக தெரிய வருகிறது. அதற்கு பிறகு கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஒரு அடிமையின் விலை 50 வெள்ளிக்காசுகளாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இது நமக்கு அசீரிய சட்டங்களால் தெரிய வருகிறது. நாம் இந்த 3 சட்டங்களை மட்டும் வைத்தே ஒரு இன்ஃப்ளேஷன் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதன்படி நாம் பார்த்தால் யோசேப்பு விற்கப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு என நம்ம முடிவுக்கு வரலாம். அடுத்து நாம் பப்பைரஸ் ஆஃப் புருக்லின் என்ற ஒரு ஆவணத்தை பார்க்க போகிறோம். இது கிமு 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு எகிப்திய ஆவணம். இது அடிமைகளின் பெயர்களை பட்டியலிடுகிறது. அதாவது இது எகிப்தில் உள்ள அடிமைகளின் பெயர்களை பட்டியலிடுகிறது. அந்த பெயர்களில் பல யூத மக்களின் பெயர்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். எப்படி ஒரு பெயரை வைத்து ஒருவர் தமிழரா இல்லையா என்று நம்மால் கூற முடியுமோ, அதே போல் ஒரு பெயரை வைத்து அவர் யூதரா இல்லையா என்று கூற முடியும். இதன் மூலமாக நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள யூத மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக நடத்தப்படுவார்கள் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். அடுத்ததாக கிமு 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரெக்மிரா கல்லறையில் அடிமைகள் செங்கல் செய்யும் ஓவியங்கள் உள்ளன. ரெக்மிரா ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்த அதிபதி. யாத்திராகமம் 1:14 எகிப்தின் ஃபாரோ எப்படி ஹீப்ரு மக்களை செங்கல் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அது இந்த ஓவியங்களின் மூலமாக நமது கண்முன்னால் கொண்டு வரப்படுகிறது. அடுத்ததாக 14ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கல்வெட்டு சோலோப் இன்ஸ்கிரிப்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கல்வெட்டை எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு பார்வோன் தனது மிலிட்டரி கேம்பெயினோட வெற்றியை குறிப்பதற்காக, அதாவது படையெடுப்பின் வெற்றியை குறிப்பதற்காக இந்த கல்வெட்டை பொறித்திருக்கிறார். இதில் அவர் படையெடுத்து வென்ற எல்லா மக்களை பற்றியும் குறித்திருக்கிறார். அதில் ஒரு இடத்தில் யாவேவின் நாடோடிகள் என்று குறித்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் யாவே அப்படி என்றால் கர்த்தர் என்ற அர்த்தம். கர்த்தரை தொழுது கொண்ட ஒரே மக்கள் யூத மக்கள் மட்டுமே. அவர்கள் நாடோடிகள் என்றால் இது எகிப்திலிருந்து யூத மக்கள் நாடோடிகளாக அந்த பாலைவனத்தில் நடந்து வந்த காலத்தை குறிக்கிறது. அடுத்ததாக கிமு 925ஆம் ஆண்டு படைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் எகிப்தில் உள்ள ஒரு பார்வோனின் கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் அந்த பார்வோன் படையெடுத்து சென்று வெற்றிகரமாக கொள்ளையெடுக்கப்பட்ட ஊர்களை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள ஒரு ஊர் தான், அதில் உள்ள 3 ஊர்கள் யூத மக்களின் ஊர்களாகும். அதாவது
பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்ட 3 ஊர்கள். அந்த பார்வோனின், அந்த எகிப்து ராஜாவின் பெயர் ஷீஷா. இந்த நிகழ்வு 1 ராஜாக்கள் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாலோமோனின் மகன் யெரோபின் ஒரு எகிப்து ராஜாவிடம் தஞ்சம் புகுள்வதையும், அதற்கு பிறகு சாலோமோனின் இறப்புக்கு பிறகு யெரோபின் ராஜ்யம் ஆளும்போது அந்த எகிப்து ராஜா படையெடுத்து வருவதும் 1 ராஜாக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை இந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டு உள்ளது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். அடுத்ததாக கிமு 800 வருடங்களுக்கு முன்னதாக நடப்பட்ட ஒரு நடுக்கல்லை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கல் டெல்டான் ஸ்டீல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கல்வெட்டில் சிரியாவின் அரசனாகிய ஆசெகேல் எப்படி இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரோமை கொலை செய்வதை குறிக்கிறது. இதுவும் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த டெல்டான் நடுக்கல் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இதை கண்டுபிடிப்பதற்கு முன்னால், அதாவது 1990க்கு முன்னால் நிறைய அறிஞர்கள் தாவீது என்பவர் உண்மையிலே கிடையாது, அது ஒரு கற்பனை கதை என்று கூறி வந்தார்கள். ஆனால் இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருந்தது, யெரோம் தாவீதின் குடும்பத்தை சார்ந்தவன் என்று. அப்படி என்றால் தாவீது ஒருவர் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அடுத்ததாக கிமு 800 வருடங்களுக்கு முன்னதாக 2 ராஜாக்களில் கூறியது போல் எப்படி மோவாப் என்ற இனத்தினர் இஸ்ரவேலிலிருந்து பிரிந்து போனார்கள் என்பதை குறிக்கிற ஒரு கல்வெட்டு இருக்கிறது. இதுவும் மோவாப் தேசத்தார் மோவாப் மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டு. அதாவது இது இஸ்ரவேல் மக்கள் எழுதின கல்வெட்டு அல்ல. மோவாப் மக்கள் எப்படி இஸ்ரவேல் ராஜா தங்களை கொடுமைப்படுத்தியதனால் தாங்கள் இஸ்ரவேலிலிருந்து பிரிந்து போனதாக அவர்கள் அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கிறார்கள். இதுவும் 2 ராஜாக்களில் எழுதப்பட்டதை உண்மை என்று நிரூபிக்கிறது. அடுத்ததாக கிமு 700 வருடங்களுக்கு முன்னதாக இருந்த எசேக்கியா ராஜாவை பற்றி பார்ப்போம். அந்த எசேக்கியா ராஜாவின் முத்திரை கிடைத்துள்ளது. அந்த முத்திரையில் யூத ராஜா எசேக்கியா என்று எழுதப்பட்டுள்ளது. மற்றும் அந்த எசேக்கியா ராஜா பைபிளில் அசீரிய மக்கள் படையெடுத்து வந்தபோது அந்த மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சுரங்கப்பாதையை வழியமைத்து அதன் மூலமாக தண்ணீரை நாட்டுக்குள் கொண்டு வந்தார். அதை நாம் 2 ராஜாக்கள் 20:30 பார்க்கலாம். அந்த சுரங்கப்பாதையை இப்பொழுது கண்டுபிடித்து உள்ளார்கள். அந்த சுரங்கப்பாதையில் ஒரு கல்வெட்டும் உள்ளது. அந்த கல்வெட்டு எப்படி அந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு என்று குறிப்பிடுகிறது. இந்த சுரங்கப்பாதை மற்றும் அந்த முத்திரை, ராஜ முத்திரையின் மூலமாக நாம் எசேக்கியா ராஜா யூதாவை ஆண்டார் என்பதை அறிந்து கொள்ளலாம். கடைசியாக கிமு 595 வருடங்களுக்கு முன்னதாக எழுதப்பட்ட பாபிலோன் கிரானிக்கல் அப்படிங்கிற படைப்பிலிருந்து நாம முடிக்க போறோம். அதில் நெபுகத்நேசர் என்ற ராஜா, பாபிலோனோட ராஜா, எப்படி யூதா மக்களின் மேல் படையெடுத்து வந்து அவர்களை நாடு கடத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள், கிமு 600 வருடங்களுக்கு முன்னதாக எழுதப்பட்ட காரியங்கள் உண்மை என்று அறியலாம். நீங்க இப்போ இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிமு 17ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 500 வருடங்களுக்கு வரைக்கும் பல ஆதாரங்களை, பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்ட விஷயங்களுக்கு பல ஆதாரங்களை நான் கொடுத்திருக்கிறேன். சில பேர் இவ்வாறாக கூறலாம், நீங்கள் கூறிய வரலாற்று குறிப்புகள் எல்லாம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் நான் தேடுவது ஒரு வசனம், அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது வரலாற்றில் தொல்லியல் பொருளாக கிடைத்தால் நல்லதமாக இருக்குமே என்று. அப்படி தேடுபவர்களுக்கு கடவுள் விட்டு வைத்த ஒரே ஒரு வசனம், அதாவது இந்த ஒரு வசனம்தான் நமக்கு தொல்லியல் பொருளாக கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருளை நீங்களே இணையதளத்தில் தேடுங்கள். அதனுடைய பெயர் கெட்டிஃப் ஹெனாம் ஸ்க்ரோல்ஸ். நான் இப்பொழுது அந்த வசனத்தை தேடுபவர்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கர்த்தருடைய வார்த்தையை தேடுபவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வசனத்தை தேவன் நம்மளுக்காக காட்டியிருக்கிறார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.